Today, we are all here only to listen the speeches of our district governor and the district governor-elect Samir Haryani's speeches. So I don't want to be stand in between their speeches. My dear friends, the very purpose of this speech is only to motivate you and also give you an idea about what is Rotary activities and what we can do to the society. அது பின்னால் அப்படியே பேசுகிறீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம். அதாவது நாம் இந்த ரொட்ராக்ட் மூலிமா என்னென்ன சேவைகளை செய்யலாம், நாமே எப்படி வளர்த்து கொள்ளலாம், நமக்குள்ளே எப்படி ஒரு சேவை உணர்வை அதிகப்படுத்தி கொள்ளலாம், நாமே எப்படி தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளலாம், இப்படி சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக நாம் இதில் இணைகின்றோம். அதில் இணைவதோடு மட்டுமல்ல, இப்படி இணைந்து செயல்படும் பொழுது ஒரு குரூப்பாக டீமாக சேவை செய்வதிலே நமக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் ஏற்படுகின்றன. அந்த எண்ணத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதனால்தான் இங்கே எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு அட்வைசரி, ஸ்டாஃப் அட்வைசரி கொடுத்து அதன் மூலமாக நிறைய சேவைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் யாருக்கும் ஒரு உத்தரவினை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, அவர்கள் தன்னிச்சையாக இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த வகையிலே இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை ரொட்ராக்டர்களும் சரி, தன்வந்திரி கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம் சரி, இந்த ஆண்டு நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக உங்களுக்குள்ளே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அத்தனைக்கும் இந்த எக்ஸல் கல்வி குழுமம் டிஸ்ட்ரிக்ட் 2982 உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த அருமையான நாளிலே நீங்கள் எல்லோருமே இந்த நாளிலே மனதிலே வைத்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதிலே ஏற்று உங்கள் வருங்காலத்தை செம்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.